கைஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த ட்ராமாவோட பார்ட் 2 இருக்குன்னு சொன்னேன். அதாவது சீசன் 2 இருக்குன்னு சொல்லியிருந்தேன். எல்லாருமே சீசன் 2 வேணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதனால் இந்த ட்ராமாவோட சீசன் 2 அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் நம்மளோட இந்த ட்ராமா பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க. வாங்க கைஸ், இப்போ டேரெக்டாக ட்ராமாக்குள்ளே போகலாம். போன பாட்டில் என்ன பார்த்துருப்போன்னா, ஹீரோயின் இறந்துருப்பா. அதை நினச்சி ஹீரோ பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருந்திருப்பார். என்ன செய்ய, உயிரோடு இருக்கும்போது கண்டுக்கல, செத்ததுக்கப்புறம் பழம் எல்லாம் பிடிச்சதெல்லாம் வாங்கி வச்சு கும்பிட்டு என்ன செய்ய. இப்போ ஹீரோயின் வந்து கண்ணு முழிக்கிறா. நான் இன்னும் சாகலையா, நான் எப்படி உயிர் பழச்சேன்னு சொல்லி ஹோங் கிட்ட கேட்க, ஹோங் சொல்கிறாரு, உன்னைய கரெக்ட் டயத்தில் நான் ரெஸ்கியூ பண்ணிட்டேன். அது போக உன்னோட பிரெயின் டியூமர் சரியாயிடுச்சு. உன்னோட அப்பா அம்மான்னு நினச்சிட்டு இருந்தீங்களே எவ்வளோ நாள், அவங்க வந்து உன்னோட அப்பா அம்மா கிடையாது. உன்னோட அப்பா அம்மா அப்ராட்லேருந்து இப்போ தான் வந்திருக்காங்க. அதுக்கான ரிசல்ட்டும் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்ல, இல்லை என்னோட அப்பா அம்மா அவங்க இல்லை, வேறு யாராலும் இருக்கும். அதுவும் போக நான் இறந்ததை ஹீரோ எப்படி நம்பினார் அப்படிங்கவும், பயாலஜிக்கல் சிஸ்டர் இறந்து போயிட்டாங்க, அதை வந்து ஹீரோவுக்கு நீ மாதிரி காட்டிட்டோம் அப்படின்னு சொல்லி ஹோங் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவரோட அப்பாவை வந்து ஹீரோயினுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஹீரோயினால் நம்ப முடியல. உடனே அவங்க அப்பா என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு டிஎன்ஏ ரிசல்ட்டை காட்டி, நான் தான் உன்னோட அப்பா, சின்ன வயசில் உன்னை மிஸ் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் நாங்கள் அப்ராடு போக வேண்டியதாகிடுச்சு, இப்போ தான் ரிட்டன் வந்து நீ தான் என் பொண்ணுன்றதை கண்டுபிடிச்சிட்டோம், அதுக்கான ஆதாரம் இதுதான், அதுவும் போக உனக்கு வந்து 2 பிரதர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும் ஹீரோயின் நம்பிடுறா டிஎன்ஏ ரிசல்ட்டை வச்சு. அதுக்கப்புறம் அவங்க பிரதர்ஸ் வந்து 2 வருடம் இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறாங்க. ஹீரோயினோட அப்பா பயங்கர பணக்காரர் போல். ஹீரோவோட அவர் வந்து செலவுக்கே 80 மில்லியன் பணம் கொடுக்குறாங்க. அடுத்து 1 வீக் கழித்து செலவுக்கே 2 பில்லியன் பணம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க குடும்ப சார்பாக ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணுறாங்க சைனாவில். அதுக்கு ஹீரோயின் எல்லா டாப் கம்பெனிஸ் எதுவுமே வர்றாங்க. அங்கே வந்து ஹீரோ வந்திருக்காரு. ஹீரோவோட அசிஸ்டன்ட் பார்த்துட்டு, சார் மேடம் மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. உடனே ஹீரோ வந்து, என்னத்தடா குடிச்சு போட்டு வளராதடா போடாண்டு அப்படின்ற மாதிரி ஹீரோ கிளம்பிடுறாரு. ஹீரோ குனிஞ்சிக்கிட்டே ஃபோன் பேசிகிட்டே வர்றாரு. வழியிலே ஹீரோயின் அடிச்சிடுறாரு. ஹீரோயினை பார்த்த சந்தோஷத்தில், நீ தானே அப்படின்னு கேட்க, ஹீரோயின் சொல்கிறா, நீங்கள் ஏதோ தப்பான ஆடல்னு நினச்சி என்னை ஐடென்டிஃபை பண்ணிகிட்ருக்கீங்க. என்னோட பேர் வந்து சு சிங்சன், நீங்கள் என்னை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்டேருந்து ஹீரோயின் வந்து அங்கேருந்து கிளம்பிடுறா. இருந்தாலும் ஹீரோவோட மனசு ஏற்றுக்க மாட்டேங்குது, இது ஹீரோயின் தான் அப்படின்றதுல இருக்கார். இப்போ ஹீரோயின் வெளியில் வர, அவளோட பிரதர் என்னாச்சுன்னு கேட்க, ஒன்றும் இல்லை வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடுறா. ஹீரோ வந்து இப்போ வந்தாலே அந்த பொண்ணை பற்றி விசாரிக்க சொல்லியிருக்காரு. ஹீரோயின் வந்து அவங்க அக்காவோட ஐடென்டிட்டியில் இருக்கிறதுனால அது வந்து ஹீரோயின் இல்லைன்னு சொல்லி ஹீரோவை நம்பிடுறாரு. அப்போனா இது வந்து சு சிங்சன் தான் அப்படின்னு சொல்லி ஹீரோவை நம்ப வச்சிடுற மாதிரி அவங்க வந்து ஐடென்டிஃபை எல்லாம் மாற்றிடுறாங்க. ஏன்னா அவங்களும் டாப் ஃபேமிலி தான் போல் சைனாவில். ஹீரோவும் ஒரு வழியாக நம்பிடுறாரு. இப்போ ஹீரோயின் வந்து ஷாப்பிங் தான் போயிருக்கா. அதே இடத்துக்கு ஹீரோவோட அம்மா புது மருமகளை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க ஹீரோவுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்காக. உனக்கு என்ன பிடிச்சாலும் வாங்கிக்கோமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கையிலே ஹீரோயினை பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, பேய் நீ இன்னும் சாகலையா அப்படின்னு சொல்லி ஹீரோயினை பார்த்து கேட்க, உடனே ஹீரோயின் சொல்கிறா, நீங்கள் நினைக்கிற ஆள் நான் கிடையாது, நீங்கள் வேறு யாராவது தப்பாக நினச்சி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கவும், நான் கரெக்டாக தாண்டி பேசுகிறேன், நீ தாண்டி அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சண்டைக்கு போகிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் கண்டுக்காமல் என்ன பண்ணுறான்னா, அந்த ப்ரேஸ்லெட் எடுங்க அப்படின்னு சொல்லி அங்கே காஸ்ட்லியான ஒரு ப்ரேஸ்லெட் எடுக்காங்க. உடனே அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ப்ரேஸ்லெட்டை எனக்கு கொடுங்க, நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த கடைக்காரங்கிட்ட சண்டை போடுறாங்க. உடனே அந்த கடைக்காரங்க வந்து, அது 80 மில்லியன் மேடம் அப்படிங்கவும், இந்த என்னோட கார்டில் ஸ்வாப் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கார்டை கொடுக்க, அந்த கார்டில் ஒன்றுமே இல்லை. அதுக்கப்புறம் ஹீரோயின் கார்டு கொடுக்குறாங்க. ஹீரோயின் வந்து அந்த கார்டிலேருந்து பணம் எடுத்துக்கிறாங்க. இப்போ என்னன்னா, ஹீரோயினோட பணக்காரிங்கிறது அவங்க அம்மாவுக்கு தெரியாது. உடனே ஹீரோயின் என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி லோ கிளாஸ் பீப்புளெல்லாம் உங்கள் கடைக்கு அலோவ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்ல, அந்த கடைக்காரங்களும் சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லி ஹீரோவோட அம்மாவை அங்கேருந்து செக்யூரிட்டி கார்டை வச்சு இழுத்துட்டு போக சொல்லிடுறாங்க. ஹீரோவோட அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, உடனே ஹீரோவுக்கு கால் பண்ணிடுறாங்க, டே இங்கே வந்து என்னை ஒருத்தங்க புள்ளி பண்ணிகிட்டு இருக்காங்கடா, வாடா என்ன என்னன்னு பாருடா, அதுவும் போக அது ஹீரோயின் மாதிரியே இருக்குடா அப்படின்னு சொல்லி ஹீரோவுக்கு கால் பண்ணவும், ஹீரோயின்னு சொன்ன உடனே ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, அம்மா அங்கேயே இருங்க, அவளே அங்கேயே இருக்க வைங்க, நான் உடனே வந்துடுறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அங்கே வந்துடுறாரு. வந்த உடனே அங்கே யார் நிற்கா, ஹீரோயின் வந்து ஹீரோயின் தான், ஆனால் அவங்க அக்காவோட ஐடென்டிட்டியில் இருக்கா. அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க. உடனே ஹீரோயின் சொல்கிறா, நீங்களும் நாங்களும் கோஆப்ரேட் பண்ண போகிறோம் பிஸ்னஸில், இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிறதா அந்த கோஆப்ரேஷன் எல்லாமே கேன்சல் ஆயிரும்னு சொல்லி ஹீரோயின் மிரட்டவும், ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, அம்மா வாயை மூடுங்க, மரியாதையை அவகிட்ட மன்னிப்பு கேளுங்க, இல்லைனா உங்கள் கிரெடிட் கார்டு எல்லாத்தையும் கட் பண்ணிவிடுவேன், இப்போ சாரி கேட்குங்களா என்ன பண்ணுறீங்க அப்படின்னு ஹீரோ கேட்கவும், ஹீரோவோட அம்மாவுக்கு வேறு ஒன்றுமே தெரியல, சாரி கேட்டுடுறாங்க. இப்போ ஹீரோயின் ஒரு ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்க்குறா. அவங்க அம்மாவோட காலை கழுவி விட சொல்லியிருப்பாங்க. அவளை கழுவி விடையில் தண்ணி ஹீட்டாக இருக்குன்னு சொல்லி ஒரு அடி அடிச்சிருக்காங்க. இதெல்லாம் நினச்சி பார்த்தா ஹீரோயின், உனக்கு இனிமே தான் இருக்குது அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிட்டு, நான் அந்த பொண்ணு இல்லை சரியா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பிடுறா. உடனே ஹீரோ அங்கே உட்காந்து அவங்க அம்மா கூட பேசுகிறாரு. அம்மா, இந்த பொண்ணு யாரையும் கூட வச்சு கூட்டுக்கிட்டே தெரியுதுங்க, இந்த உலகத்தில் நான் அவளை தவிர வேறு யாரையும் கல்யாணமாக பண்ணிக்க மாட்டேன், அவன் மட்டும்தான் என் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து வெளியில் வர்றாரு. ஹீரோயின் யார் கூட போகிறான்னா, ஹோங் கூட தான் போகிறான். இதை பார்த்து ஹீரோக்கெல்லாம் பயங்கரமாக வயிற்றெரிச்சரியுது. உடனே ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, ஹோங் கிட்ட கேட்க, நீ நினைக்கிற மாதிரி இது உன்னோட ஒய்ஃப்
கிடையாதுப்பா, சூ சிங்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை வெறுப்பேற்றிட்டு ஹோங்க் வந்து அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இப்போ ஹோங்கும் ஹீரோயினும் வந்து காரில் போய்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹோங் கேட்குறாரு, நெக்ஸ்ட் வீக் வந்து பார்ட்டி இருக்கு இல்லையா, டான்ஸ் பார்ட்டி, நீ எனக்கு கம்பெனி கொடுப்பியா அப்படிங்கவும் ஹீரோயின் சொல்கிறா, கண்டிப்பாக நான் உங்களுக்கு கம்பெனி கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து ஹீரோவை நினச்சி உனக்கு பயமாக இருக்கா அப்படிங்கவும், இல்லை ஹீரோவை நினச்சி எனக்கு பயம் இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு 2 பேரும் காரில் போய்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மோரன் தான் பார்க்க வந்திருக்காங்க. நீ வந்து ஹீரோயின் தானே, எப்படி உயிரோடு இருக்க, நல்லபடியாக இருக்கே அப்படின்னு சொல்லி மோரன் கேட்க, நீங்கள் நினைக்கிற ஆள் கிடையாது, அதுவும் போக யாரோட சப்ஸ்டியூட்டாக இருக்க எனக்கு விருப்பம் கிடையாது அப்படின்னு சொல்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லிடுறா. மோரனுக்கு புரிஞ்சிருது ஹீரோயின் வந்து தன்னோட ஐடென்டிட்டியை வந்து ரிவீல் பண்ண விரும்பலை அப்படின்ற மாதிரி. சரி, நீ யாராக இருந்தாலும் சரி, நீ நல்லபடியாக இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி மோரன் என்ன பண்ணுறாருன்னா அங்கேருந்து கிளம்பிட்டு மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு இருக்காரு, நீ வந்து ஹீரோயின் தானே, எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அப்போ ஹீரோயின் மனசுக்குள்ளேயே நினச்சிட்ருக்கா, சாரி மோரன் அப்படின்ற மாதிரி. இப்போ மோரன் வந்து ஹீரோயினை பார்த்தாலே டேரெக்டாக ஹீரோக்கிட்ட தான் வந்திருக்காரு. வந்தவர் சொல்கிறாரு, அது வந்து ஹீரோயின் கிடையாது, சூ சின்சன் அப்படின்ற மாதிரி சொல்லவும், நீ எப்படி இப்படி தப்பாக ஐடென்டிஃபை பண்ணுற, அது ஹீரோயின் கிடையாதா அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல, போதும் போதும் ஒருத்தி உன் கூட இருந்து இந்த பாடுபட்டதை இன்னொருத்தி வரையும் அவன் டார்ச்சர் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மோரன் வந்து ஹீரோவை தான் பயங்கரமாக திட்டி விட்டு அனுப்புகிறாரு. இப்போ ஹீரோ வந்து ஆஃபீஸில் வந்து ஹீரோயினோட ஃபோட்டோவை பார்த்து பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. அந்த பார்ட்டி சொன்னாங்களே, டான்ஸ் பார்ட்டி, அந்த நாள் வந்துடுது. ஹீரோயின் வந்து யார் கூட வந்திருக்கானா, மோரன் கூட வர்றா. ஹீரோ தனியாக தான் வர்றாரு. இப்போ இந்த இடத்துக்கு அந்த ரூவே இருந்தா இல்லையா போன சீசனில், அந்த பொண்ணோட அவங்க அப்பா அம்மாவும் வந்திருக்காங்க. ஏன்னா ரூவே ஜெயிலில் இருக்கா, அவளை வெளியில் எடுக்கணும்னா ஹீரோயின் உயிரோடு இருக்கதான் ப்ரூஃப் பண்ணணும், அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் வந்திருக்காங்க. அவங்க ஹீரோயினை பார்த்தோன்னே இவ வந்து கண்டிப்பாக ஹீரோயின் தான், ஜுன்ரேன் தான், இவ வந்து சூ சிங்சன் கிடையாதுன்ற மாதிரி அவங்கள இது பண்ணிடுறாங்க. ஆனால் அவளோட ஐடென்டிட்டி வந்து நம்ம கண்டிப்பாக கண்டுபிடிக்கணுன்ற மாதிரி 2 பேரும் பேசிக்கிறாங்க. இப்போ ஹீரோயினும் ஹோங்கும் நிற்கிறாங்க. ஹீரோவை பார்த்துக்கிட்டே அந்த புதுசாக வந்த பொண்ணு நின்றுட்டுருக்கா. ஹீரோயினோட பிரதர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, சைனாவில் ஆரம்பிச்சிருக்க பிஸ்னஸை வந்து இனிமேல் என்னோடய சிஸ்டர் தான் பார்த்துப்பாங்க, இவங்க பேர் சூ சிங்சன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் இன்ட்ரடியூஸ் பண்ண, ஹீரோயின் வந்து என்ன பண்ணுறான்னா தன்னோட ஐடென்டிஃபிகேஷன் எல்லாத்தையுமே சொல்லிவிட்டு நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி பார்ட்டி முடிஞ்ச மாதிரி அங்கேருந்து கிளம்பி போகிற பின்னாடி அந்த ஹீரோவுக்கு புதுசாக வந்தாலே ஒரு ஜோடி, அவளும் ஹீரோயினை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்து ஹீரோயின் கிட்ட சொல்கிறா, ஹீரோ எப்போவுமே எனக்கு மட்டும்தான், நீ அவர் பின்னாடி அவரை செடியூஸ் பண்ணணும்னு நினைக்காது அப்படிங்கவும் ஹீரோயின் சொல்கிறா, அந்த லுசுப்பே பின்னாடியெல்லாம் யார் சுற்றுவா, அவன் வேண்டான்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சூ சின்சன் சொல்கிறான். இந்த புதுசாக அந்த பொண்ணு வந்து ஹீரோயின் அடிக்க போக ஹீரோயின் பிடிச்சி திருப்பி அடித்து விட்டுறா. எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ என்னையவே அடிச்சிருப்ப அப்படின்னு சொல்லி ஹீரோயினை பிடிச்சி தள்ளி விட போகிறா. திருப்பி ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா அந்த பொண்ணை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுறா. நீ என்னையவே தள்ளி விட்டியா அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கலையே. அந்த விழுந்த பொண்ணோட அப்பா வந்து என் பொண்ணு என்ன தப்பு செஞ்சா, என் பொண்ணை கீழே தள்ளி விட்டீங்கன்னு சண்டைக்கு நிற்க ஹீரோயின் சொல்கிறா, எது வேணாலும் சிசிடிவியை செக் பண்ணி பார்த்துக்கோங்க, எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது, அவள் தான் என்கிட்ட சண்டைக்கு இருந்தா அப்படின்ற மாதிரி சொல்லவும், சிசிடிவியை செக் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி அங்கேருந்து கூட்டம் கலைஞ்சிருது. அதுக்கு அடுத்த நாளே ஹீரோயின் உட்காந்துட்ருக்கா. அப்போ வந்து ஹீரோயினோட பிரதர் வந்து ஹீரோ உன்னை பார்க்க வந்திருக்காமா, வர சொல்லட்டுமா அப்படின்னு கேட்க, வர சொல்லுங்கண்ணா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ஹீரோயினும் ஹீரோ உட்காந்து பேசிகிட்டு இருக்கா. ஹீரோயின் சொல்கிறா, ஏன்னா உன் ஃபியான்சியை பற்றி பேசி என்கிட்ட மன்னிப்பு கேட்க வந்தியா அப்படிங்கவும், அதுக்கெல்லாம் நான் கேட்க வரல, அவளெல்லாம் நான் கண்டுக்கவே மாட்டேன், என்னோட ஒய்ஃப்னா அது வந்து ஹீரோயின் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் சொல்கிறா, நான் உன்னோட ஒய்ஃபை பற்றி கேள்விப்பட்டேன், அது போக உன் ஒய்ஃபோட சப்ஸ்டியூட்டாலாம் இருக்குது, எனக்கு விருப்பமே கிடையாது, அதனால் அந்த நினப்பு இருந்துச்சுன்னா அந்த நினப்பை வந்து உன் மனசுலேருந்து எடுத்துரு அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட வந்து விட்டுன்னு பதில் சொல்லிக்கிட்டே இருக்கா. இப்போ ஹீரோயின் கிட்ட பேசிட்டு வெளியில் வரையில் சொல்கிறாரு, நான் வந்து அவளை டிவோர்ஸ் பண்ணலை, எதுவுமே அவளை பற்றி பேசலை, இந்த டீட்டெயிலெலாம் எங்கள் 2 பேருக்கு மட்டும்தான் தெரியும், இவளுக்கு எப்படி தெரியும், ஒருவேளை இவ தான் ஹீரோயினா அப்படின்னு சொல்லி ஹீரோக்கு டவுட் வந்துடுது. உடனே என்ன பண்ணுறாருன்னா ஃபோன் எடுத்து ஹீரோயினோட கம்பெனிக்கும் ஹீரோவோட கம்பெனிக்கும் கோஆப்ரேட் பண்ணுற மாதிரி பண்ணுறாரு. 20% வந்து ஆஃபரும் கொடுக்குறாரு. அதுக்கு இப்போயே கான்ட்ராக்ட் சைன் பண்ணணும், என்ன ஏதுன்னு கேட்டு சொல்லுங்கன்னு சொல்லி ஹீரோ சொல்கிறாரு. அதை வந்து அந்த பிரதர் வந்து ஹீரோயின் கிட்ட சொல்கிறான் அந்த கான்ட்ராக்டை பற்றி. அதுக்கு வந்து ஹீரோயின் சொல்கிறா, யார் என்ன பண்ணால் என்னன்னா, நமக்கு வந்து பணம் தான் முக்கியம், நமக்கு கான்ட்ராக்ட் தான் முக்கியம், இதை வந்து நானே டீல் பண்ணிக்கிறேன், இதை வந்து என்கிட்ட விட்டுருங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்கிறா. அந்த கான்ட்ராக்டை கூட நானே போய் ஸ்ட்ரெயிட்டாக வைக்கிறேன்ற மாதிரி அவங்க அண்ணன்
ஹீரோயின்கிட்ட சொல்கிறா. இன்னொரு சைடு ஹீரோவோட அம்மாவும் அந்த புதுசாக வந்த பொண்ணு ஒரு பிளான் பண்ணுறாங்க, ஹீரோவை எப்படியாலும் வளைச்சி போடணுமே அப்படிங்கிறதுக்காக. ஹீரோவோட அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, ஹீரோ சாப்பிட்ற கஞ்சியில் வந்து என்னத்தையாலும் கலந்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பவுட்ரு மாதிரி வச்சுருக்காங்க. இந்த வேலையை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவங்க அம்மா வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஹீரோவை பார்க்க வர மாதிரி வராங்க. வந்தவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீ என்னைய மன்னிக்கவே இல்லைன்னு நினைக்கேன் ஹீரோயினோட விஷயத்தில், தயவுசெய்து என்னை மன்னிச்சிருப்பா, மன்னிச்சேன்னு நினச்சேன்னா இந்த சாப்பாடை எனக்காக சாப்பிடுப்பா ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி கேட்க ஹீரோக்கு சுத்தமாக பிடிக்கல. இப்போ சாப்பிட்லன்னு அங்கேருந்து போக மாட்டாங்க அப்படிங்கிறதுனால ஹீரோ வந்து சாப்பிட்டுடுறாரு. உடனே சாப்பிட்டு முடிச்சோடனே அவங்க அம்மா சொல்கிறாங்க, இனிமேல் நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், நீ வேலையை பாருப்பா அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கிளம்ப அசிஸ்டன்ட் வந்துடுறாரு. சார் மீட்டிங்க்கு ரெடி ஆயிடுச்சு வாங்க போகலான்னு சொல்லி ஹீரோவை அங்கேருந்து கூப்பிட்டு போங்க. ஹீரோவோட அம்மாவும் அந்த புதுசாக அந்த பொண்ணும் சேர்ந்து ஹீரோவை செடியூஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஏன்னா கொஞ்சம் மயக்க மருந்து கலந்து கொடுத்துட்டாங்க போல். நீ வந்து எல்லாத்தையும் நல்லபடியாக பார்த்துக்கணும்பா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அந்த பொண்ணுக்கு சொல்லி கொடுக்க, நல்ல அம்மா இல்லை இந்த பொண்ணு ரெடி ஆகிடுறா. இன்னொரு சைடு ஹீரோயின் கூட தான் ஹீரோ கான்ட்ராக்ட் சைன் பண்ண வந்திருக்காரு போல். ஆனால் ஹீரோயின் யாரை கூப்பிட்டு வந்திருக்கானா, ஹாங் கூப்பிட்டு வந்திருக்கா. ஹாங்கிட்ட என்ன சொல்கிறான்னா, நானே போய் சைன் வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லி ஹீரோயின் உள்ளே வர்றா. இந்த சைடு ஹீரோவுக்கு மருந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. அப்போ ஒரு ஃபோன் கால் வருது. அவங்க அம்மா தான் கால் பண்ணுறாங்க. ஹீரோயினை அதாவது சின்சனை வந்து 3 பேர் 502 ரூமுக்கு வந்து தூக்கிட்டு போயிட்டாங்கப்பா, என்னாச்சுன்னு தெரியலை, சீக்கிரமாக போய் பாரு, அவங்களுக்கு எதுவும் அசம்பாவிதம் நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா உசிப்பேத்தி விட்டுறாங்க ஹீரோவை. ஹீரோவும் உடனே அந்த ரூமுக்கு வேகமாக வந்துடுறாரு. அந்த ரூமில் யார் இருக்கானா, புதுசாக வந்த பொண்ணு தான் இருக்கா. அவங்க அம்மா உள்ளே வச்சு ரூமை லாக் பண்ணிடுறாங்க. அந்த பொண்ணு சொல்கிறா, நான் தான் ஹீரோயின் மாற்றி சொல்ல ஹீரோக்கு ஹீரோயின் மாதிரியே தெரியுது அந்த சுயநினைவு இல்லாததுனால. ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறாருன்னா, ஹீரோயின் மாதிரியே தெரியவோ ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. கொஞ்சம் நேரத்தில் விழிச்சிக்கிட்ட ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, நீ ஹீரோயின் கிடையான்னு சொல்லி போர்வையை வச்சு பொத்தி மூஞ்சி முட்டை வரைக்கும் நல்லா அமுக்கி வச்சுட்டு போயிடுறாரு ஹீரோ. இப்போ ஹீரோயின் வந்து இன்னமும் ஹீரோவோட ரூமை தான் தேடிக்கிட்டு இருக்கா, எங்கன்னு தெரியலை. ஹீரோ சுயநினைவில் இல்லையா, ஹீரோயினை கண்டுபிடிச்சிடுறாரு அந்த ஹோட்டலில் இருக்கத. உடனே ஹீரோயினை வந்து ஒரு ரூமுக்கு தூக்கிட்டு போய் வாயை மூட, நீ என்னோட உமன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொமான்ஸ் பண்ண ட்ரை பண்ண ஹீரோயின் வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறான். அமைதியாருன்னு சொல்கிறாரு. இன்னொரு சைடு ஹோம் வந்தார் இல்லையா, என்ன ஹீரோயின் ஃபோனை வர வச்சுட்டு போயிட்டா, ஏதோ தப்பாப்படுதே அப்படின்ற மாதிரி இருக்காரு. இங்கே ஹீரோவோட அம்மா, நீ எல்லாத்தையும் கோட்டை விட்டுட்டியா சி அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணை திட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோவும் ஹீரோயின் ஒன்றா இருக்காங்க இல்லையா, நீ அமைதியாக இருக்கணும் சரியா, நீ எந்த நாய்ஸும் கொடுக்கக்கூடாது, அதாவது சத்தம் கொடுக்கக்கூடாதுன்ற மாதிரி ஹீரோயினை மிரட்டிட்டு ரொமான்ஸ் பண்ணிடுறாரு. ஹோங்கு எங்கேயோ தேடி ஹீரோயின் கிடைக்கலங்கோ கீழே போய் நிற்காரு. ஹீரோயின் வந்து ரொமான்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வர்றா. பதறி போயிருப்பா போல். என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்களா ப்ளீஸ் அப்படிங்கவும், ஹோங்கு வா கூட்டு போயிருன்னு சொல்லி வீட்டில் கூட்டு வந்து விட்டுறாரு. வீட்டில் வந்து உட்காந்த ஹீரோயின் வந்து நினச்சி பார்த்துட்ருக்கான், அவன் என்னை வெறும் டூலாக மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கையிலே ஹீரோவோட அம்மா சண்டைக்கு வந்துடுறாங்க. என் பையனையும் நீ செடியூஸ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி அடிக்க வரையில் ஹீரோயின் பிடிச்சி திருப்பி அடிச்சு விட்டுறா. யாரை செடியூஸ் பண்ணா, நீ எல்லாம் ஒரு தாயா பேய் மாதிரி நடந்துக்கிறா, பெத்த பிள்ளைக்கு இந்த மாதிரி செய்த, நீ எல்லாம் தாயின்னு சொன்னால் வெளியில் போய் துப்பிட போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் வந்து அந்த மாமியார் தாய் கலவியை மிரட்டிக்கிட்டு இருக்க. ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா, கோவப்பட்டு ஹீரோவுக்கு ஃபோன் போட்டுடுறா. இப்போ நான் நினச்சோம்னா உன் ப்ராப்பர்ட்டியெல்லாம் வாங்கி காட்டுறேன் பாரு ஹீரோக்கிட்ட அப்படின்னு சொல்லி. ஹீரோவும் ஹீரோயினோட ஃபோட்டோவை தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஹீரோயின் ஃபோன் பண்ணவுமே, நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு சொல்லி ஹீரோயின் கேட்குறா. உடனே ஹீரோ வந்து உடனே பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும், சொத்தை கண்டு எழுதி வச்சிட போகிறான்டி வாடி அப்படின்ற மாதிரி ஹீரோவோட அம்மா வந்து அங்கேருந்து அந்த புதுசாக அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. வீட்டில் வந்து 2 பேரும் மறுபடியும் பிளான் பண்ணுறாங்க. என்னென்னா, ஃபஸ்ட்டு வாட்டிக்கு தான் நம்ம அட்டம்ப்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, இன்னொரு வாட்டிக்கு அட்டம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்துடுறாரு. நீங்கள் தான் எல்லா வேலையும் பார்த்தீங்களா அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட போக, வழி வந்து புதுசாக வந்த இல்லையா அந்த பொண்ணு சொல்கிறா, இல்லை அவங்க எதுவும் பண்ணலை அப்படிங்கவும், அப்படின்னா நீ தான் பண்ணி அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை பிடிச்சி அடிச்சு வச்சிடுறாரு ஹீரோ. அவங்க அம்மா சொல்கிறாங்க, ஏன்டா அப்படியெல்லாம் பண்ணுற அப்படின்னு. அதுக்கு ஹீரோ சொல்கிறாரு, நீங்கள் இந்த வீட்டை விட்டு வெளியே போகவே கூடாது, உங்களோட கார்டெல்லாம் நான் கட் பண்ண போகிறேன், அது மாதிரி இந்த பொண்ணு மாதிரி எந்த பொண்ணையும் கூப்பிட்டு வந்தீங்கன்னா நான் மனசனாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ அங்கேருந்து கிளம்பிடுறாரு. உடனே அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, ஹீரோயினோட வளர்த்த அப்பா அம்மா இருப்பாங்க இல்லையா, அவங்கள வச்சு ஹீரோயினோட பாட்டியை கடத்துறதுக்கு பிளான் பண்ணி கொடுத்துட்றாங்க. அப்போ தான் உங்கள் பொண்ணை வந்து வெளியில் எடுக்க முடியுன்ற மாதிரி வேற சொல்லி கொடுத்துட்றாங்க. இப்போ ஹீரோயின் வந்து அவளோட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கா. அப்போ கால் வருது, உங்களோட பாட்டியை வந்து யாரோ கடத்திட்டாங்கன்ற மாதிரி. யாருன்னா கால் பண்ணியிருப்பா, மோரன் தான் கால் பண்ணியிருப்பார். உடனே ஹீரோயின் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வர்றா. அப்போ மோரன் சொல்கிறாரு, இதெல்லாம் நானே பார்த்துக்கிறேன், இல்லைனா உன்னோட ஐடென்டிட்டி வந்து ரிவீல் ஆகிரும் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் சொல்கிறா, என்றைக்குனாலும் என் ஐடென்டிட்டி ரிவீல் ஆக வேண்டியது தானே, அது இன்றைக்கே தெரிஞ்சுட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறா. இப்போ ஹீரோவுக்கும் அந்த நியூஸ் தெரிஞ்சிருது. எப்படின்னா, அசிஸ்டன்ட் வந்து சொல்லிடுறாரு. அதுவும் போக என்ன சொல்கிறாருன்னா, ஹீரோயினை பாட்டி கடத்தின இடத்துக்கு மோரன் தான் கூட்டு போகிறாருன்னு வேற சொல்லிடுறாரு. உடனே ஹீரோ வந்து இப்போயே நான் போகணும், அந்த இடத்துக்கு ஏற்பாடு பண்ணு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறாரு.
பாட்டியை கடத்திட்டு வந்தாங்க இல்லையா, ஃபஸ்ட்டு நார்மலாக தான் பேசிகிட்டு இருக்காங்க. பாட்டி ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, பாட்டியோட கழுத்தில் கத்தியை வச்சுக்கிட்டு மிரட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோயினும் அந்த டயத்துக்கு வந்துடுறா. பாட்டியை விட்டுடுங்க, உங்களுக்கு என்ன வேணும், 1 பில்லியன் பணம் தானே வேணும், எல்லாத்தையும் கொடுத்து தொலைக்கிறேன் விடுங்க அப்படிங்கவும், சரி நீ என்கிட்ட வா பாட்டியை விட்டுறேன்ற மாதிரி அந்த அம்மா சொல்லுது. ஹீரோயினும் கிட்ட போகிறா. அதுக்குள்ளே அந்த அம்மா என்ன பண்ணுதுன்னா தன்னைத்தானே குத்திக்கிற மாதிரி ஏமாற்றிக்கிடுது. உடனே கீழே விழுந்து இறந்த மாதிரி வேற நடிச்சிருது. அந்த ஆளோட புருஷை வந்து என் பொண்டாட்டி நீ கொண்டுட்ட அப்படின்னு சொல்லி ஹீரோயினை சொல்கிறாங்க. கரெக்ட் டயத்தில் ஹீரோ வந்துடுறாரு. செத்துட்டானா வாயா, முதல்ல சாவு முன்னாடி ஆஸ்பத்திரியில் போய் சேப்போன்ற மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வந்துடுறாங்க. இப்போ 3 பேர் ஹாஸ்பிட்டலில் நிற்கிறாங்க. அப்போ ஹோங் சொல்கிறாரு, நான் தான் வந்துட்டேன்ல, நீங்கள் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லி ஹீரோவை சொல்ல, நான் இதுக்குடா போனோம், அவள் என்னோட ஒய்ஃப்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஹீரோவுக்கு இதுக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும் போல், ஹீரோயின் தன்னோட ஒய்ஃப் தான், சூசின்சன் வந்து தன்னோட ஒய்ஃப் தான் தெரிஞ்சிருச்சு, அதனால் போக மாட்டேன்னு சொல்லி சண்டை போட்டுட்ருக்காரு. அந்த கட்டத்தில் அந்த இப்போ இந்த ரூவே இருக்காளே, அவளோட அப்பா வந்து அங்கேருந்து எஸ்கேப் ஆக போக ட்ரை பண்ணுறாரு. ஹீரோ பிடிச்சிக்கிறாரு. உடனே அந்த ஆள் ஒரு ட்ராமா நடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. இவர் நடிச்சுக்கிட்டு இருக்க கேப்லேயே ஹீரோவோட அம்மா வந்து, என்னப்பாச்சு அந்த அம்மாவுக்கு நல்லா இருக்காங்களாப்பா, ஹீரோயின் தான் உன்னோட ஒய்ஃப்னு எனக்கு தெரியாது, தெரிஞ்சிருந்தால் நான் முதலே சேர்த்து வச்சுருப்பேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கிட்டேயும் நாடகம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அந்த கேப்பில் ஹீரோக்கு ஒரு ஃபோன் கால் வருது. இப்போ இந்த மர்டர் ட்ராமா வந்து நடந்துச்சு இல்லையா, அது எல்லாத்துக்கும் காரணம் உங்கள் அம்மா தான் சார் அப்படின்ற மாதிரி. உடனே ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, நீ எல்லாம் தாயா, பேய் மாதிரி நடந்துக்கிற, என்னோடய வாழ்க்கையை நீயே அழிக்க பார்க்குற, உன்னை நான் சும்மா விட்டதே தப்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு சைடு அந்த ஆள் இருக்கார் இல்லையா, அந்த ஆள் வந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ண ஹீரோயினோட இன்னொரு பிரதர் இருப்பாங்க. அவங்க வந்து கரெக்டாக பிடிச்சிடுறாங்க. எங்கே தப்பிக்க பார்க்குறேன், நான் தான் வந்துட்டே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, இந்த மர்டர் பிளான் நடந்துச்சு இல்லையா, அது எல்லாமே ஹீரோவோட அம்மா பிளான் தான். அது எல்லாத்துக்கும் என்கிட்ட எவிடன்ஸ் இருக்குது. இதை வந்து மீடியாவில் அப்லோட் பண்ணதும் ஹீரோவோட அம்மா தான் அப்படிங்கிறதுக்கும் எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்லி அதுக்கான பென்ட்ரைவை ஹீரோ கிட்ட கொடுக்குறாங்க. அதுவும் போக இப்போ என்னென்னா, நீங்கள் இருந்து கிளம்பலான்னு சொல்லி ஹீரோவை சொல்ல, நான் எப்படிடா கிளம்புவேன், ஒரு சைடு ஹோங் இருக்கான், ஒரு சைடு மோரன் இருக்கான், இன்னொரு சைடு நீ வேற இருக்க, இவ என்னோட உமன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா, ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்துடுறாரு. ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்து காரில் வச்சுட்டு சொல்கிறாரு, ஒரு சைடு ஹோங், ஒரு சைடு மோரன், இப்போ வந்து சூஸ் எங்கே வரையா, நான் மட்டும்தான் உன்னோட ஹஸ்பண்ட் இந்த ஜென்மத்தில், நீ என்னை விட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லவும், ஹீரோயின் சொல்கிறான், என்னை சுற்றி எத்தனை பேர் இருந்தால் உனக்கு என்ன, என்னை விட்டு தொலைடா அப்படிங்கவும், நான் தான் சொல்கிறேன் இல்லை, நீ மட்டும்தான் இந்த ஜென்மத்தில் எனக்கு ஒய்ஃப், உனக்கு நான் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை வந்து ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணுறாரு. இதோட இந்த ட்ராமா முடியுது. நிறையா பேர் கேட்டிருந்தீங்க பார்ட் 2, அதனால் மட்டும்தான் அப்லோட் பண்ணேன். ஓகே கைஸ், முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிவிடுங்க. ஓகே கைஸ், வேறு ஒரு நல்ல ரிவெஞ்ச் லவ் ஸ்டோரியை வந்து எடிட் பண்ணிகிட்ருக்கேன், கூடிய சீக்கிரத்துலேயே அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ கைஸ்.